நேற்று தம்பியை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரும்போது லேசாக தூறல் தான் போட்டுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை 7 மணி 8 மணிக்கு ஆரம்பித்த மழை விடிய விடிய மழை தாங்க சென்னையில். சரி, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹாட் வாட்டர் கேட்டார். இது ஒன்றும் மேஜிக் தண்ணியில் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு க்ரீன் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, ஹாட் வாட்டர் தான். மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. சரி, ஓகே சொல்லிட்டு ஈவினிங் லன்ச் ரெடி பண்ண டின்னர் ரெடி பண்ணேன். சாரிங்க, சொதப்புது என்னன்னே தெரில. ரெடி பண்ண சொல்லிட்டு எனக்கு கோதுமை தோசை சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. டெய்லியும் தோசை தானே சாப்பிட்றோம், தோசை இட்லின்னு சொல்லிட்டு கோதுமை மாவை போட்டு கிண்டுனா அது கட்டியும் பொட்டியுமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வழியாக கரைச்சாச்சு கோதுமை மாவு. அது என்னன்னே தெரில, கோதுமை மாவுனா கோதுமை தோசை ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கு சைடிஷ் வந்து ஒரு சட்னி அரைக்கணும். தேங்காய் சட்னினா நைட்டு சேராது, நெஞ்சு கரைக்கும்னு சொல்லிட்டு பொட்டுக்கடலை, வெங்காயம், தேங்காய், காஷ்மீரி மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி ஒரு சட்னி அரைச்சி சும்மா தாங்க வச்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பாப்பா சாப்பிட்டுட்டு சொன்னான். கடைசியில் தாளிச்சிட்டு கோதுமை தோசை நல்லா எண்ணெய் ஊற்றி முருகலாக சுட்டு சாப்பிட்டா அடடா. ஒரு ஆம்லேட் வேறு போட்டிருந்தேன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே நைட்டு சாப்பிட்டுட்டோம். நேற்று ஒரு இது சொல்லியிருந்தேன், இஎம்ஐ கடன் வாங்கக்கூடாதுன்னு. ஆனால் என்னங்க பண்ணுறது, வாங்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் ஒருத்தர் சொன்னாராம், நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதுக்குள்ளே உங்களுடைய செலவுகளை வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டால் நீங்கள் தான் புத்திசாலியா. யார் சொன்னார், அவரை பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். உங்களுடைய தேவைகள் அப்புறம் ப்ளஸ் சேமிப்பு எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் வருமானத்துக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கிறணும். ஆனால் நம்ம இருக்கிற சொசைட்டியில் அப்படி பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அவன் ஒரு கார் வாங்கினா நம்ம ஒரு கார் வாங்கணும்னு போட்டியில் போய்கிட்டு இருக்கு. என்னத்தான் சொல்கிறது.